உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமுண்டீஸ்வரி அம்மா பெட்ல மயங்கி கிடக்குற மாதிரி இப்ப எனக்கு கனவு வந்தது ஹஸ்பண்ட் சார். ஐயோ, இப்ப என்ன பண்றது? போச்சு, இவளுக்கு கனவு வந்துருச்சா? சாமுண்டீஸ்வரிக்காக நீங்க போட்ட ஸ்கெட்ச் டர்னுதான். நீங்க உடனே சாமுண்டீஸ்வரி பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, ஆமா ஹஸ்பண்ட் சார், சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அத்தை போன் ரீச் ஆக மாட்டேங்குது. சிஸ்டர் அப்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூர்யா, திரும்ப ஒரு வாட்டி கால் பண்ண. அத்தைக்கு போன் ரீச் ஆகவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பாடா அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, ஐயோ, தேவி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவங்கள நீதான் காப்பாத்தணும் தாயே. போச்சு. மாரியும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறா. கடவுளும் அவளுக்கு தான் கை கொடுக்கும், காப்பாத்தும். நம்மள டீல்ல தான் விடும். மாமா ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். இப்ப ரிங் போகுது. போச்சு, கடவுள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. சொல்லு சூர்யா. அத்தை எங்க இருக்கீங்க? வீட்ல என் ரூம்ல இருக்கேன். என்னாச்சு சூர்யா? ஏன் டென்ஷனா இருக்க? அத்தை நீங்க உடனே ரூமை விட்டு வெளியே வாங்க. என்னாச்சு சூர்யா? எதுக்காக என்ன ரூமை விட்டு வெளில வர சொல்ற? அத்தை உங்க ரூம்ல உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு வெளியே வாங்க அத்தை. நீ என்ன சொல்ற சூர்யா? ஏன் வீட்ல, ஏன் ரூம்ல, ஏன் உயிருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாரிக்கு நீங்க ரூம்ல மயங்கி விழுற மாதிரி கனவு வந்திருக்க அத்தை. மாரிக்கு கனவுல வந்தது நிஜமா நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க அந்த ரூமை விட்டு வெளியே வாங்க அத்தை. முடிஞ்சிச்சு. சரி சரி. சூர்யா, நான் ரூமை விட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ போனை கட் பண்ணு, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிங்க அத்தை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.